இந்த நாளும் ஒரு தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட கொஞ்சம் நேரம் பேசி நான் சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். கர்த்தர் நல்லவர். என்னுடைய தலைப்பு என்னன்னு உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன். இது என்ன பாஸ்டர்மா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நம் ஆராதனையின் போது தம்பி அஜித் பாடினார், நின்று கொண்டு ஆராதித்தோம் அல்லவா. அப்பொழுது பாடிய பாடல், 2வது பாடல் எப்படி ஆரம்பித்தது? என் இயலாமையில் செயல்படுவீர். சரண்யா பிஸ்கிலாலாம் அவங்க தான் என் சத்தம் கேட்டுச்சு. கைதட்டி அவர்களுக்கு நன்றி வாழ்த்து சொல்லுவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அவர் நல்லவர், வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அப்படி அநேக பெயர் உண்டு. இன்றைக்கு நான் நம்முடைய தேவனை உங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று சொன்னால், நம்முடைய இயலாமையில் செயல்படும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைப்பு என்னவென்றால், நம்முடைய இயலாமையில் செயல்படும் தேவன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சில சமயம் நம்மால் ஒன்றை என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்படி செயல்படுத்த நம்ம விரும்பினாலோ நம்முடைய சரீர பலவீனம் அல்லது சில உதவிகள், நம்ம எதிர்பார்த்த உதவிகள் நமக்கு கிடைக்காது, அல்லது சில எதிர்ப்புகளை நாம் தாண்டி, சில சமயம் சொல்லுவோம்ல, கல்லில் நாள் உரிச்ச மாதிரி எத்தனையோ முயற்சிகள் செய்து விட்டேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனால் முடியவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். அதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்முடைய இயலாமையில் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், செயல்படுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, எல்லாருக்கும் ஒரு கால சந்தர்ப்பத்தில் ஒரு இயலாத ஒரு நிலைமை என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவர் துரிதமாக வந்து அவரே நமக்காக என்ன செய்வாராம், செயல்படுவார். ஏன் உன்னையால் முடியாதுன்னு ஏன் நீ நினைக்கிற? நீ சோர்ந்து போய்விட்டையா? உனக்கு சரீரத்திலே சோர்வாகி விட்டதா, அல்லது மனதிலே சோர்வாகி விட்டதா, அல்லது பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கண்ணீரையுமே கண்டு என்ன வாழ்வு என்று சொல்லி உன்னுடைய இயலாமைய நிமித்தம் நீ முடங்கி விட்டாயோ? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட இயலாத ஒரு சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். நான் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன செய்வேன், நான் கிருபை செய்வேன். ஓ பிரைஸ் காட். நான் செயல்படுவேன். அதாவது அந்த இடத்துல என்னென்னா, நமக்கு இயலாத ஒரு சூழ்நிலை, இயலாத ஒரு நிலைமை வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர்ந்து போக முடியாது, அடுத்த காலடி நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், செயல்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த 100% நம்மளால் என்ன செய்ய முடியாது, செயல்படவே முடியாது. இது கர்த்தர் தவிர வேற யாருமே இதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில டாக்டர்ஸ்டெல்லாம் போகும்போது சில முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, எங்களால் முயன்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், செய்து பார்த்துட்டோம், ஆனால் எங்களால் என்ன செய்யலை, ஏழலை. எங்களுடைய கல்வி இதற்கு என்ன செய்யலை, ஒத்து கொடுக்கவில்லை. நாங்கள் பயின்ற மருத்துவம், நாங்கள் கற்ற மருத்துவம், கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் எதுவுமே என்ன செய்யவில்லை, அதுவால் ஏலவில்லை, அது அந்த சரீரத்தை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் கடைசியில் சொல்லுவாங்க, இது யார் கையில் தான் இருக்குது, கடவுள் கையில் தான் இருக்குது. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு முற்றிலும் இயலாத ஒரு நிலைமை வரும்பொழுது, ஒரு இயலாத சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், எழுந்து செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ பிரைஸ் காட். தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்ய வாஞ்சிக்கலாம், அல்லது சில சமயங்களிலே சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற நீங்கள் விரும்பலாம். ஆனால் என்னால் இயலவில்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நாம் தியானித்து, அவர்களுக்கு எப்படிப்பட்ட இயலாத சூழ்நிலை வந்தது, அந்த இயலாத சூழ்நிலையிலே தேவன் எப்படி செயல்பட்டு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார், அந்த இயலாத சூழ்நிலை வரும்பொழுது முற்றிலும் முழுவதும் ஜீரோவாக என்ன செஞ்சு விட்டது, நம்முடைய சரீர பலமோ அல்லது மனமோ அல்லது எந்த ஒரு காரியங்களும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜீரோ முட்டைங்கிற அளவுக்கு வந்த பொழுது கர்த்தர் செயல்பட்டு அதை எவ்வளவு 100% மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானித்து, அதே தேவன் இன்றைக்கும் நமக்காக செயல்பட போகிறார் என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம், ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்துபட போகிறோம். பிரைஸ் காட். முதலாவது பார்த்தீங்கன்னா, சரீரமும் மனமும் பலன் இழந்து போகும்போது தேவன் செயல்படுகிறார். சரீரத்திலையும் என்ன செய்கிறது, பலன் இல்லாமல் போகிறது. மனம் சில சமயம் சரீரம் பலவீனமாக இருந்தாலும் மனதில் கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு
தைரியம் இருக்கும், இதை எப்படியாவது செஞ்சலாம். ஆனால் சரீரமும் பலனிழந்து போய்விட்டது, மனதளவிலும் இதை தாண்டி போய்விடுவோம், இதை செய்து விடலாம் என்று சொல்லி அந்த மனமும் என்ன செஞ்சிட்டு பலனிழந்து போயிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்படி ஒரு இயலாத ஒரு கட்டம் வரும் பொழுது தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். சரீரமும் மனமும் பலனிழந்து போகும்போது தேவன் செயல்படுகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய தேவன் எப்படி நமக்கு ஒரு இயலாமையிலே அவர் நமக்கு செயல்பட போகிறார் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 18வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்கே சிம்சோன் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் ஆளுகை செய்கிற சவுல், தாவீது போன்ற ராஜாக்கள் ஆளுகை செய்கிற காலத்திற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் தான் எழும்பி இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தார்கள், ஆளுகை செய்தார்கள். அவர்தான் நியாயம் விசாரித்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பினார். அவனை எதற்காக எழுப்பினார் என்று சொன்னால், பெலிஸ்தியர்கள் அந்த நாட்களிலே இஸ்ரவேலரை ஆண்டு வந்தார்கள். அந்த பெலிஸ்தியர்களை அழித்து போடுவதற்காக தேவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே விசேஷித்த விதமாக அபிஷேகத்தை இந்த தாய்க்கு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் அவன் நிறைந்தவனாக கர்ப்பத்திலே கர்த்தர் அவனை என்ன செய்தார், ஒரு பெரிய வேலைக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்து பெலிஸ்தியரை அழிக்கும்படியாக தேவன் பிரித்தெடுத்தார். நன்றாக கவனியுங்கள். இவன் வளர்ந்து வந்து பெரிய ஆளாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தரை அழிப்பதற்காகவே அவன் செயல்பட்டு கொண்டு வந்தான். ஒரு காலகட்டத்திலே ஒரு பிரச்சனை ஒன்று சூழ்ந்து வந்த பொழுது, ஒரு பிரச்சனை நிமித்தம் அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த பெலிஸ்தருடைய எல்லா வெள்ளாண்மையும் அவன் அழித்து போட்டான். விவசாய நிலத்தை எல்லாம் அழித்து போட்டான். அப்பொழுது பெலிஸ்தர்கள் கூடி வந்து, உங்களில் ஒருவன் இந்த இஸ்ரவேலன் வந்து இப்படி எல்லாவற்றையும் அழித்து போட்டான் என்று சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அவனை உங்க கையில கொடுத்துறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க தானே பெலிஸ்தர் தானே ஆளுகை செய்யறாங்க, முழு இஸ்ரவேலருக்கும் தீமை வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் தப்புவிப்பதற்காக இந்த சிம்சோனை என்ன செஞ்சுறாங்க, அந்த பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துறாங்க. அப்போ சொல்றான் இவன் சொல்றான், நீங்க என்ன கொன்று போடக்கூடாது, ஆனா பெலிஸ்தர் கையில கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு பார்த்துக்கிடும். அதே போல இவங்க கொன்று போடல, இந்த இஸ்ரவேலர் யூதர்கள் இவங்க பிடிச்சிட்டு போய் பெலிஸ்தர் கையில இந்த சிம்சோனை கொடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னா பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை அவன் என்ன செய்திருந்தான், அழித்து போட்டிருந்தான். அப்போ பெலிஸ்தர் கிட்ட போன உடனே இந்த கயிறுகளால் கட்டி தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் பெலிஸ்தர் கிட்ட போக உடனே அவங்க கைக்கு அவன் போகிறதுக்குள்ளாலே ஒரு விசும்புனா அந்த அப்படிப்பட்ட கயிறு என்ன செஞ்சுட்டு ஒரு நூல் போல அது அருந்து போய்விட்டது. உடனே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதுனால அந்த இடத்துல அவனுக்கு எந்த ஒரு ஆயுதமே கிடையாது, எந்த ஒரு ஆயுதமே கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல் ஆயுதம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு அவருடைய அபிஷேகம் இருந்தது சொன்னால் எதுவுமே ஆயுதம் தான். ஏன்னா அந்த ஆயுதத்தால் ஜெயிக்க முடியாது, கர்த்தருடைய அபிஷேகத்தால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இவன் மேல் ஆவியானவர் இறங்கினதுனால அந்த இடத்துல ஒண்ணுமே அவனுக்கு கிடக்கல. ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பு கடந்திருக்கு, தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்பு. ஒருவேளை சிங்கமோ கரடியோ ஏதோ பீறி போட்டு அதை மாத்திரம் என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம போட்டு போயிச்சா என்னன்னு தெரியல. அந்த தாடை எலும்பு அதை எடுத்து என்ன செய்கிறான் அவன், உடனே அந்த பெலிஸ்தர்களில் 1000 பேரை என்ன செய்தான், அவன் கொன்று போட்டான். அது ஒரு கூர்மையான ஆயுதமும் கிடையாது, அது பட்டயமும் கிடையாது, கத்தியும் கிடையாது, எந்த கூர்மையான ஆயுதமும் கிடையாது. ஆனா யார் கையில் அது இருந்தது, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனுடைய கையிலே இருந்தது. அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சிம்சோன் கையில் அது இருந்துச்சு. கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள் இருந்ததுனால அந்த அபிஷேகத்தின் நிறைவு வந்தவுடனே வெறும் தாடை எலும்பெடுத்து ஒரு கன்னத்தில் அடிக்கிற மாதிரி அவன் அடிச்சு 1000 பேரப்பா. யோசித்து பாருங்க, 1000 தடவை கையை என்ன செஞ்சிருக்கிறான், அடிச்சு 1000 பெலிஸ்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்களாம் ரொம்ப பலவான்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் 1000 பேர் அவன் என்ன செஞ்சிட்டான்,
கொன்று போட்டான். அப்படி கொன்று போட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதில் தான் அதை சொல்லப்பட்டிருக்குது 18வது வசனத்திலே, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 பிரைஸ் காட். தேவன் அவனை பயன்படுத்தினார். பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் தேவன் சிம்சோனை வைத்திருந்தார். அதே போல அழித்தான். ஆனால் அழித்து முடித்தவுடனே அவன் தாகம் அடைந்து, அந்த தாகம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சில சமயம், நான் அதை தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன், நம்மளாம் சில சமயம் ரொம்ப தண்ணி தாகம் நமக்கு இருக்குது, தாகம் அடைஞ்சிருக்கோம். ஆனால் அவன் சாகுற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். தண்ணி இல்லைன்னு அவன் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு நான் தாகத்தினால் சாக வேண்டுமோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு. அதே போல விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத அந்த பெலிஸ்தர் கையிலே நான் என்ன செய்யணுமா? விழுந்து மாள வேண்டுமா என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? அவன் விண்ணப்பம் வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முற்றிலும் இயலாத ஒரு சூழ்நிலை, முற்றிலும் சிம்சோனுக்கு ஒரு இயலாத ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பாக தேவனுடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் 1000 பேரை அவன் கொன்று போட்டான். ஆனால் இப்பொழுது அவனாலே இயலாத முறை அவன் எப்படி கிடந்திருப்பான் பாருங்க. ரொம்ப தாகம். அப்பனா என்ன செஞ்சிருப்பான்? தரையிலேயே விழுந்து ஒரு மயக்க நிலைமைக்கு போன மாதிரி. அவனால் இன்னும் ஒரு எட்டு கூட என்ன செய்ய முடியாது? எடுத்து வைக்க முடியாது. இப்போ அவன் யாருடைய பாளையத்துக்குள்ள இருக்கிறான்? யாருடைய பகுதிக்குள்ள இருக்கிறான்? பெலிஸ்தருடைய பகுதிகளுக்குள்ள இருக்கிறான். அவங்க கரத்துல தான் இஸ்ரவேலர் அவனை விட்டுட்டு போனாங்க. அந்த கைக்குள்ள அவன் இருக்கிறான். அப்போ பெலிஸ்தர் தன்னை என்ன செஞ்சிருவாங்க? அழித்து போட்டுருவா. இவ்வளவு 1000 பேரை கொன்று என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. இப்போ நான் தாகத்தினால் என்ன செய்ய போறேன்? சாக போகிறேன். அது எங்க சாக போகிறேன்? எதிரிகள் தேசத்தில், எதிரிகள் மத்தியிலே நான் என்ன செய்ய போறேன்? சாக போகிறேன். அவன் முற்றிலும் செயலிழந்த நிலை, கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடி போல தான் என்ன செய்தான்? அவன் படுத்து விட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் செயல்படுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 16, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் என்ன செஞ்சது? ஓடி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவன் என்ன செய்கிறார்? அவன் இயலாத சூழ்நிலையிலே அவன் படுத்துட்டான். அவ்வளவுதான். நீ ஒரு ஸ்டெப்பு கூட அவனால் என்ன செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயலாத சூழ்நிலையிலே தேவன் செயல்படுகிறார். அவர் இறங்கி வந்து ஒரு பள்ளத்தை என்ன செய்கிறார்? பிளக்க பண்ணுகிறார். தண்ணீர் என்ன செஞ்சுச்சா? ஓடி வந்தது, நதி போல ஓடி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு போர்வெல் படுற வேலையை அங்கே என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அப்படிதானே? ஒரு சும்மா கர்த்தர் நல்லா கவனிங்க. இதில் கர்த்தர் ஒரு இயலாத சூழ்நிலை உங்களுக்கு வரும் பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார் சொன்னால், ஒரு கிளாஸ்லையோ செம்புலையோ தண்ணியை கொண்டுட்டு வந்து நிற்க மாட்டார், ஓடும் நதியை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட். மேன், நான் அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு தூதனை கூட நிறைய இடங்கள் அப்படி செஞ்சிருக்கிறார். தியானிக்க போற தூதனை அனுப்பி ஏதோ தண்ணியை. ஆனால் பக்தர் பாருங்களேன், ஒரு போர்வெல் பள்ளத்தை சும்மா பிளந்தா, அப்படி சும்மா பிளந்தா, மழை பெஞ்சா பள்ளத்துக்குள்ள தண்ணி கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி அவனுக்கு போதும் தானே? மோந்து 2 மடக்கு குடிச்சிட்டானா தான் போதும் தானே? ஒரு சம்பு தண்ணி கிடக்கும்ல, தெம்பாயிர மாட்டானா? கர்த்தர் அல்ல, ஒரு பள்ளத்தையே பிளக்க பண்ணி போர்வெல் கீழே இருந்து என்ன செய்யுது? தண்ணீர் ஓடு, நதி போல ஓடணும்னா போர் போடும்போது பார்த்துருக்கீங்களா? தண்ணி என்ன செய்யும்? நிறைய தண்ணி வந்தா அப்படியே ஓடும். அப்படி பெரிய பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீர் நதியா என்ன செஞ்சது? ஓடியது. அவன் எவ்வளோ தண்ணி குடிச்சிருப்பான். தண்ணி மட்டுமா குடிச்சிருப்பான்? நான் நினைக்கிறேன் அவனுக்கு இருந்த டயர்டில் குளிச்சு பரண்டு நீச்சல் அடிச்சு எவ்வளவு தூரத்துக்கு அந்த தண்ணீரில் அவனுடைய களைப்பை போக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போக்கி தம்ப வீட்டுக்கு போயிருப்பான், சத்துருக்களுக்கு முன்பாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்முடைய இயலாமையிலே தேவன் செயல்படுவார். பிரைஸ் காட். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறீங்கள் அல்லவா? ஓ கர்த்தருடைய அபிஷேகம் இந்த சிம்சோன் மீது இருந்தது. கர்த்தருடைய திட்டம் இந்த சிம்சோன் மீது இருந்தது. பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதே பெலிஸ்தர் கையிலே தேவன் ஒப்பு கொடுக்க என்ன செய்யலை? அவர் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனம், இந்த நாட்களிலும் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்க. ஆண்டவரே, எனக்காக என்னுடைய இயலாமையிலே எனக்கு அதுக்கு அடுத்து எனக்கு செயல்படுத்த முடியாது, இதை எப்படி கொண்டு போகணும், அடுத்து இதை நான் எப்படி இதை ஃபார்வர்ட் பண்ணணும், எப்படி நான் முன்னேறணும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால்
இப்படிப்பட்ட இயலாத சூழ்நிலையில் என்ன செய்யும், செயல்படும். ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, அவன் தேவன்கிட்ட என்ன செய்கிறான், அவன் ஜெபிக்கிறான். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் பாருங்களேன், நான் தேவரீர் உமது அடியன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்தச்சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ. அவன் தேவன்கிட்ட என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் இயலாத சூழ்நிலையில் நீங்கள் யார் முகத்தை தான் பார்க்கணும், தேவனுடைய முகத்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முற்றிலும் இயலாத சூழ்நிலையில் தேவ முகத்தை பார்க்கணும். உடனே ஃபோன் அடித்து அங்கே, ஃபோன் அடித்து இங்கே, எந்த முகத்தை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஆனால் சொல்கிறேன் நான், நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வரும், இயலாத சூழ்நிலையை செயல்படுவாங்க. ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஒரு சொம்பு தண்ணி தான் கிடைக்கும். ஆனால் தேவ முகத்தை பார்த்து தேவன் செயல்படுவதற்கு விட்டு கொடுப்போமானால் தண்ணீர் நதியாக என்ன செய்வோம், ஓடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, இயலாதவில் கர்த்தர் என்ன செய்வார், அவர் செயல்படுவார். முதலாவது நாம் பார்த்தோம், சிம்சோன் அவனுடைய இயலாத சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்காக செயல்பட்டு எதிரிகள் கையிலே விட்டு கொடுக்காதபடிக்கு அவனுக்கு ஒரு தண்ணீரை நதி போல கொடுத்து ஒரு ஜெயத்தோடு கூட திரும்பி போக பண்ணினார். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த நம்பிக்கையால் முடியாத நிலையில் தேவன் செயல்படுகிறார். ஒரு நம்பிக்கையை எதிர்பார்த்திருக்கிறோம், எதிர்பார்த்த நம்பிக்கையால் முடியாத நிலையிலே தேவன் செயல்படுகிறார். நாம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது நமக்கு கை கொடுக்கும், அது நமக்கு உதவி செய்யும், இதில் ஜெயிச்சிடலாம், இதில் நம்ம போயிடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு என்ன செய்யாது, கை கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு இயலாமை வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு தெரிந்ததான ஒரு சம்பவம். பெதஸ்தா குளத்தில் ஒரு சப்பானி 38 வருஷமாக கிடந்தான். இயேசு வந்து அவனுக்கு என்ன செய்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் அதிகமாக நாம் பார்த்துருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அந்த சம்பவத்தை தான் தியானிக்க போகிறோம். அதில் ஒரே ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவரும் இல்லை. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்பிக்கை வச்சுருப்போம். அதான் நான் உங்களுக்கு தலைப்பாக சொன்னேன், நிறைய நம்பிக்கை எதிர்பார்த்திருப்போம். இந்த நபர்கள் மூலமாக அல்லது இந்த மனிதர்கள் மூலமாக, இந்த செயல்பாட்டின் மூலமாக ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம வச்சிருப்போம். அது வந்து நமக்கு கை கொடுக்கும், அதில் நாம் செயல்பட்டு விட முடியும் என்று சொல்லி நாம் நம்பி இருப்போம். ஆனால் அவன் சொல்கிறான், ஒருவரும் இல்லை அப்படின்னு சொன்னால், கை கொடுக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை, எனக்காக செயல்படத்தக்கவர் ஒருவரும் இல்லை, எனக்காக இறங்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. அதிலே முடிஞ்சிருச்சு எல்லாமே, ஒருவருமே இல்லை. ஆனால் ஒருவருமே இல்லைன்னு சொன்னாலும் அந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களும் 38 வருஷம் பார்த்து 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 என்ன செஞ்சிட்டாங்க, அவன் ஒரு தலைமுறைக்கு வியாதியாக கிடக்கிறான். அப்படித்தானே அவங்க அப்பா அம்மா இருந்து பார்த்துருப்பாங்க. 38 வருஷம்னா யோசித்து பாருங்க, அவங்க செத்து போயிருப்பாங்க. கூட பிறந்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவங்களும் அந்த பெதஸ்தாவுக்குள்ளே எங்கே இருந்துச்சோ, அவங்க வீடு எங்கே இருந்துச்சோ, அந்த நாட்களெல்லாம் இப்படிப்பட்ட வாகனங்கள் இப்போலாம் கிடையாது. நடந்து போய் சாப்பாடு கொடுக்கணும், நடந்து போய் பார்த்துட்டு வரணும், நடந்து போய் ஒரு வாரத்துக்கு ஒருக்க அவனை குளிக்க வச்சுட்டு வரணும். அப்படித்தானே, சப்பானி நடக்க முடியாது, எல்லாமே ஒரு ஆள் தானே செய்யணும். 38 வருஷம் கூட பிறந்தவங்க பார்த்துட்டாங்க, வயதாகி விட்டது. பிள்ளைகள் அனுப்புனா இன்றைய காலத்து பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, போமா உனக்கு வேலை இல்லை, அவர் கிடக்கார், அவராட்டு குளத்தண்டையில் போய் கிடக்காரு, அவருக்கு போய் யார் சாப்பாடு கொடுப்பா? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, மொத்தத்துக்கு 3 நேரத்துக்கு சாப்பாடு சேர்த்து ஒரு டிஃபனில் என்ன செய்ய அடைக்கிறீ, யார் 3 தரம் போய் சுட சுட போய் கொடுத்துக்கிட்டு இருப்பா? பெத்த தாய் தகப்பன் கை கால் சுகமாக இருக்கும்போது வயதான ஒரு படுத்து கிடக்காரு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தா முறை கூட என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கும். யார் செய்வா? அதான் அவர் சொல்கிறான், ஒருவரும் இல்லை, முற்றிலும் ஒரு இயலாத சூழ்நிலை. அப்புறம் சொல்கிறான், தண்ணி கலக்கப்படும் போது என்னை கவனிப்பதற்கும் யாரும் இல்லைங்கிற ஒரு வருத்தம் அவனுக்குள் இருந்தது. அடுத்து நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன், குளத்தண்டையில் எதுக்கு இருக்கிறேன், ஏன் வீட்டில் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், குளத்தில் குதிச்சு சுகம் பெற்று நான் ஊருக்குள்ளே போயிடணும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எனக்கு தோள் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது, யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தேவன் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி கரங்களை பிடிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
முற்றிலும் இயலாத சூழ்நிலையிலே, ஒருவரும் தோள் கொடுக்காத சூழ்நிலையிலே, ஒரு சந்தர்ப்பமும் தோள் கொடுக்காத சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை தோள் கொடுக்காத, உதவிக்கரம் நீட்டாத ஒரு சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்தார்? அவரே இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஓ பிரைஸ் காட். அதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து ஒரு கரம் அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு கரமோ ஒரு காலோ என்ன செய்யலை, வரல. ஆனால் பரத்திலிருந்து உதவி செய்வதற்காக ஒரு கரமும் கால்களும் என்ன செய்தது? கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, இன்ற நாளில் நீங்கள் நன்றாக உங்கள் மனதில் வைத்துக்கோங்க. இயலாத சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது, பூமியிலே ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒன்றை நம்பி நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அங்கிருந்து உங்களுக்கு உதவியின் கரமோ அல்லது உதவியின் கால்களோ உங்களுக்காக நடந்து திரிந்து செயல்படுத்தத்தக்கதான சூழ்நிலைகள் கடந்து வராத போது, பரத்திலிருந்து ஒரு கரம் உங்களை தூக்கி எடுக்க நடந்து வரும். அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். பிரைஸ் காட். பூமியில் இருக்கிற எல்லாரையும் நம்பி பார்த்தாச்சு. தாயின் தகப்பனை நம்பி பார்த்தாச்சு, கணவனை நம்பி பார்த்தாச்சு, பிள்ளைகளை நம்பி பார்த்தாச்சு, எல்லாம் நம்பி பார்த்தாச்சு. ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்தார்? அவர் கடந்து வந்தார், பரத்திலிருந்து கடந்து வந்தார். அவன் பெதஸ்தா குளத்திலே அவன் நீண்ட நாட்கள் காத்திருப்பதை கர்த்தர் அறிந்து, நான் நினைக்கிறேன் அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுதே, இயேசு பூமிக்கு வந்த பிறகு 30 வயசு 33 வயசுலாம் இறந்தார். அந்த 30லேருந்து 3 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம். அதற்கு முன்பாகவே இவன் என்ன செய்திருக்கிறான்? வியாதியாக இருந்திருக்கான். அப்போ பரத்திலே கூட அவருக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கு. நான் பூமிக்கு போகும் பொழுது கண்டிப்பாக எனக்காக காத்திருக்கிற ஒரு மனிதனை நான் என்ன செய்வேன்? சந்தித்து வருவேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அவர் திட்டம் கொண்டு அவர் அந்த பெதஸ்தா குளத்துக்கு கடந்து வந்து, அவன்கிட்ட சுகப்படுத்துகிறாயா என்று சொல்லி கேட்டு அவனை எழுப்பி சுகப்படுத்தி என்ன செய்தார்? கடந்து போனார். அல்லேலூயா. இவன் ஊருக்குள்ளே போன உடனே எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்துருப்பாங்க? வியந்து பார்த்தார்கள். தேவ ஜனமே, எங்கெங்கெல்லாம் தள்ளப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலையிலே கடந்து வந்தீர்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களை ஆச்சரியத்தால் பார்க்கிற அளவுக்கு தேவன் கரம் நீட்டுவார். அந்த கரம், அந்த கால்கள் உங்களுக்காக உதவும்படி எங்கிருந்து வரும் என்று சொன்னால், பரத்திலிருந்து என்ன செய்யணும்? வரணும். ஆனால் பரலோக கவனத்தை என்ன செய்யணும்? ஈர்க்கணும். இன்னைக்கு பாடும்போது எபி ஜெசி பாடும்போது ஒரு பாட்டு பாடினாங்க. அதை நான் கேட்கும் பொழுது, ஏற்கனவே நான் செல்ஃபோனில் கேட்கும்போது, நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல பாடல்கள்லாம் செல்ஃபோனில் என்ன செய்யுங்க? கேளுங்க. அதில் சொல்லப்படுகிறது, பொதுவாக சொல்கிறாங்க, அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இந்த ஜெப குறிப்பு இருக்கும் பொழுது, ஒரு பக்தியோடு அல்லது உணர்வோடு பாடுகிற பாடல் ஜெபிப்பதற்கு தான் என்னது? சமம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். நிறைய அந்த ஸ்பீக்கர்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வேலை செய்தா? ஒரு 400 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தாங்க. வேலை செய்தா? வேலை செய்யலைன்னா எபிய பாருங்க, வேலை செய்ய வைங்க, பாடுங்க. அது உங்களை விசுவாசத்தை பலப்படுத்தும். அல்லேலூயா. இது சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் வருது. நம்ம குண்டாயிருப்பில் சகோதரி முருகேஸ்வரி வந்திருக்கிறாங்க. நமக்கு சாட்சி சொல்லும்போது, நான் சுருக்கமாக சொல்லுங்கன்னே சுருக்கமாகவே சொல்லிட்டாங்க. அவங்க நல்ல சாட்சி வச்சுருந்தாங்க. அவங்க கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த பொழுது, அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் பண்ணினாங்க. பண்ணியிருக்கும்போது எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி ஸ்ட்ரெச்சரில் வச்சு எங்கே கொண்டு போகிறாங்க? ஆப்ரேஷன் ரூமுக்கு கொண்டு போவாங்க. எப்படிப்பட்ட பலவானாக்கு கூட என்ன வந்துடும்? ஒரு பயம் வந்துடும், ஒரு நடுக்கம் வந்துடும். பிரைஸ் காட். அப்படி தான் வந்திருக்கு. போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே என்ன செஞ்சாச்சு? உள்ளே போன உடனே படுத்திருக்கும் பொழுது நான் பண்ண ஆரம்பிக்கலை, ஆனால் பயம் நடுக்கம் என்ன செய்யுது? இருக்குது. அப்போது 2 டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்களாம்? அவங்க ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக. அதில் ஒரு டாக்டர் செல்லில் பாட்டு வருது, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்பா, எவ்வளோ அருமையான பாடல்! எந்த நேரத்தில் பயன்படுது பார்த்தீங்களா? அது யார்கிட்ட இருந்து பயன்படுது? அவர் ரிங்டோனை வச்சுருக்காரு, அவருக்கு செல்ஃபோன் வருது, யாரோ கூப்பிட்றாங்க. என்ன பாட்டு வருது? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, ஓ பிரைஸ் காட், இயலாமையிலே எந்த தைரியப்படுத்துவதற்கோ பலப்படுத்துவதற்கோ யாருமே இல்லாத போது பரத்திலிருந்தே அந்த சத்தத்தை என்ன செய்கிறார்? அந்த டாக்டருக்கு அந்நியாரம் ஃபோன் வர வச்சு, கலங்காதே கலங்காதேன்னு. உடனே என்ன ஆயிடுச்சு? அப்பா யார் சொல்லிட்டா? தம்ப ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தர் சுகத்தோடு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ பக்கத்தில் உள்ள இன்னொரு பாட்டு சொன்னாங்க, அதை மறந்துட்டேன். பக்கத்தில் உள்ள டாக்டர் கேட்டிருக்காரு, என்னப்பா இந்த பாட்டை வச்சுருக்கிற? அவர் ரட்சிக்கப்படாதவரோட. உடனே அவருக்கு ஒரு சுவிசேஷமும் போகுது. பிரைஸ் காட். அல்லேலூயா.
ஆமே. அப்படித்தான் நம்ம ஆண்டவரை பற்றி என்ன செய்கிறோம், சுவிசேஷமும் போகுது. பிரைஸ் காட். தெய்வ ஜனமே, இயலாத சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு என்ன செய்வார். அது ஏன் சொல்ல வரேன்னா, பரலோக கவனத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஈர்க்கணும். பிரைஸ் காட். இவன் பரலோக கவனத்தை ஈர்த்தான். ஆண்டவரே நினைச்சிருக்கலாம், ஏ அப்பா நான் வர்றது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் 38 வருஷம் அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. என்னது, செத்தாலும் குளத்துக்கிட்டேயே சாகுறேன், என்னை வந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கடா, சோகமாகாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன். குளத்துல வந்தால் கலக்குனா யார் போனாலும் சுகம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உளுந்து உளுந்து சுகப்பட்டுட்டு போகிறத அவன் என்ன செய்கிறான், பார்க்குறான். இவனால தான் போக முடியல, ஆனால் பார்க்குறான். இப்படிப்பட்ட தேவனை பார்த்து விட்டான், ருசித்து விட்டான், கண்டு விட்டான். ஆனால் நான் பின்னவாறு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவங்களுக்கு கிடைச்ச அதே சுகம், அவங்களுக்கு கிடைச்ச அதே அற்புதம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். நீ சாப்பாடு கொண்டு வந்து குடும்பத்தார் கவனிக்க ஒருவரும் இல்லையா, பரவாயில்ல. ஏதோ போகிறவங்க வாரவங்க என்ன செய்வாங்க, ஒரு 5-10 கொடுத்துட்டு போவாங்க. யார்கிட்டயோ சொன்னால் 2 வடையை ஒரு பார்சல் சாப்பாடு என்ன செய்வான், பிரியாணி இல்லைனாலும் ஒரு தயிர் சோறு என்ன செய்யும், போதும். ஆனால் குளத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன். தேவ ஜனமே, கர்த்தர் அவருக்காக நிற்கிறதை என்ன செய்கிறார், கவனிக்கிறார். பரலோகத்தை இங்கே என்ன செய்யணும், ஈர்க்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்மளாம் இன்னைக்கு நிறைய அசால்ட்டாக செயல்படுறோம். சில தவறுகள், வாலிபர்கள்லாம் கவனிங்க, இனி பாருங்க, வாலிபர்கள் பாருங்க, சில தவறுகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அசால்ட்டாக செய்கிறோம். பெற்றோர் பார்க்கல, மற்றவங்க, ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. பரலோக கவனம் உங்கள் மேலே என்ன செய்யுது, இருக்குது. நீங்கள் அவருக்காக நிற்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கரம் என்ன செய்கிறது, கடந்து வருது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தீமை செய்யும் பொழுது நரகமும் உங்களை என்ன செய்யும். அங்கே யார் இருக்கிறா, சாத்தான். அவன் என்ன செய்வான், ஏன் பிள்ளைன்னு அவன் அங்கே பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் என்ன செய்வான். நிறைய பேர் பரலோக கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் கொர்நேலியை பார்த்துருக்குறோம். அவன் தேவதூதன் அவன்கிட்ட வந்து சாட்சி சொல்லும் போது, அவனுக்கு வந்து பேசும்போது சொல்கிறாங்க, நீ செய்த தான தர்மங்கள் எல்லாமே, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, வேண்டிக்கிறது, தான தர்மங்கள், உன்னுடைய நற்கிரியைகள் எல்லாமே பரலோகத்தை வந்து எட்டினது. தேவ ஜனமே, பரலோகம் உங்களை என்ன செய்கிறது, கவனித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் யார் கவனித்து கொண்டு இருக்கிறா, பரலோகம் கவனித்து கொண்டு இருக்கிறது. பரலோக கவனத்தை நீங்க ஈர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பரலோகமே உங்களுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Praise the Lord. தானியேல் விடாமல் ஜெபிக்கிறவன். ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, பிடிச்சி சிங்கக்கபில போயிட்டாங்க. ஆனால் பரலோகம் சும்மா இருந்துச்சா, உடனே என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு தூதனை போ கீழே என்ன செய்ய, இறங்கி போ, என் பிள்ளைக்கு ஒரு சேதம், சிங்கத்துடைய நகம் கூட படக்கூடாது. அல்லேலூயா, நகம் கூட படக்கூடாது அவனுக்கு. போ அவன் சொல்றான், தானியேல் சொல்றான், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்தார், கட்டி வைத்தார். எங்கிருந்து வந்தான் தூதன், பக்கத்தில் கேளுங்க, எங்கிருந்து வந்தான் தூதன், பரலோகத்திலிருந்து வந்தான். பரலோகத்தை அவன் பரலோகத்தை, அவன் வாழ்க்கை பரலோகத்தை ஈர்த்தது. பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கை பரலோகத்தை ஈர்க்க வேண்டும். பரலோகம் உங்களை கவனிக்கிறது, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சிங்கக்குழியில போட்ட உடனே யாரே வந்துட்டா, அங்கு தூதனானவர் 4வது நாள் தேவனை போல சாயலுடையவர், தேவனே இறங்கி வந்த மாதிரி. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவ ஜனமே, பிரைஸ் காட். பரலோகத்தை நீங்க என்ன செய்யணும், ஈர்க்கணும். அப்படி போய் ஈர்க்கிறவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நான் ஆலயத்துக்கு வருவதை கவனிக்கிறார், நான் எந்தெந்த நேரங்களிலே ஜெபிக்கிறேன், எப்படி செயல்படுகிறேன், கர்த்தருக்காக எப்படி நிற்கிறேன். ஏன்னா கொர்நேலியை கவனிச்சுட்டு தான் வந்து சொல்றாரு, நீ பண்ணின ஜெபங்கள், நீ பண்ற தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தை எட்டியது. பரலோகம் என்ன செய்கிறது, கவனிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறார். ஊழியக்காரங்களும் என்ன செய்வோம், கவனிப்போம். ஏன் பின்னாடி சேர் போட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருக்கோம், பக்கத்தில் கேளுங்க, ஏன் பின்னாடி சேர் போட்டு வாட்ச்மேன் மாதிரி. வாட்ச்மேன் தான் நாங்கள், யார் தான், காவலாளி, உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக காவலாளி. எப்படி பிடி வாத்தியார் கேட்டில் நின்றுட்டு அவருக்கு என்ன கரிசனை, பிள்ளை எப்படி வரணும், ஒழுக்கமுள்ள பிள்ளையா வரணும், கையில் நகை இருக்கான்னு பார்ப்பாரு, தலையை நல்லா வெட்டி இருக்கிறான்னு பார்ப்பாரு, நல்லா இன் பண்ணி நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கானான்னு, நேரத்துக்கு வர்றானான்னு பார்ப்பார். நேரத்துக்கு வராட்டி என்ன செஞ்சிருவாங்க, எங்கள் உபதியா ஒலிவியா எல்கேஜி தான் போகிறாங்க, சின்ன பிள்ளைங்கனால கொஞ்சம் லேட்டாக போவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ப்ரேயர் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆனால் இடையில போனால் எங்கே தான் நிற்கணும், கேட்டுக்கு வெளியே தான் நிற்கணும். யார் பிள்ளைனாலும் என்ன செய்யணும் தான்,
அப்போ நாம் இங்கே கவனிக்கிறதை போல பரலோகம் நம்மளை என்ன செய்கிறது? எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இயலாத சூழ்நிலை வரும் பொழுது பரத்திலிருந்து தேவன் என்ன செய்வார்? இறங்கி வருவார். ஆமென். அவர் எப்படி சிம்சோன் காரியத்தில் இறங்கி வந்து பள்ளத்தை பிளக்க பண்ணி, அவர்கிட்ட எந்த போர்வெல் மிஷினும் இல்லை, எதுவும் இல்லை. கர்த்தரே என்ன செய்தார்? தண்ணி நிறைய ஓடி வரணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆழம் என்ன செய்யணும்? போகணும். போய் தான் அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் செயல்பட்டார். இங்கே இந்த மனிதன் அவன் அவ்வளவு நாட்களாக விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக பின்வாங்கி போகாமல், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், தனக்கு இயலாத சூழ்நிலையிலும், உதவத்தக்க ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலும் அவன் காத்திருந்தபடினாலே தேவனே பரத்திலிருந்து என்ன செய்தார்? இறங்கி வந்து அவனுக்கு உதவி செய்தார். தேவ ஜனமே, அந்த சப்பானியுடைய இயலாமையிலே, ஒருவரும் இல்லாத இந்த இயலாமையிலே கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். ஒன்றை சொல்லி நாம் அடுத்து முடிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தடைகள் தடுத்து நிறுத்தும் போது தேவன் செயல்படுவார். தடைகள் தடுத்து நிறுத்தும் பொழுது தேவன் செயல்படுவார். மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 47 52 வரைக்கும் சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு தெரிந்த சம்பவம். வீட்டிலே சென்று வாசியுங்கள். ஒரு நாள் சீடர்களை கர்த்தர் படகிலே அனுப்பிவிட்டார். ஆனால் இயேசு கூட போகவில்லை. அவர் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் சீடர்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது பலத்த எதிர்காற்று வீசுறதுனால அவங்களால கடலை கடக்க முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் கடந்து போய் அவங்களுக்கு உதவி செய்து அந்த படகு கரை சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 47 சொல்லுது, சாயங்காலம் ஓடும்போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனித்திருந்தார். 48 அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அதிலே 53வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கடலை கடந்து கெனரசேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, சீடர்களால் இயலாத சூழ்நிலை ஒன்று கடந்து வந்தது. அவங்களால அடுத்து முன்னேறி போக முடியவில்லை. கலிலேயா கடல் என்று சொல்வது ஒரு நாட்டின் கூட ஒரு பெரிய ஒரு ஏரி போல, ஆனால் கடல் தான் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருந்தது. ஒரு அடுத்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த கடலிலே கப்பலிலே பயணித்து தான் என்ன செய்வாங்க? அடுத்த ஊருக்கு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கொச்சி பக்கம்லாம் போனீங்கன்னா கடல் தான். எர்ணாகுளத்துலேருந்து கொச்சிக்கு நம்ம டவுன் பஸ் போகிற மாதிரி கப்பல் என்ன செய்யும்? சில போட்டுக்கு ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏறி அதில் டிக்கெட் எடுத்து அங்கிட்ட சைடு போய் என்ன செஞ்சுருவாங்க? இறங்கிடுவாங்க. இப்போ இவர்கள் கடலிலே ஆண்டவர் கூட போகலை, சீடர்களை மாத்திரம் என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிவிட்டாரு. அவங்க போகிறாங்க. ஆனால் சாயங்காலமே போயிட்டாங்க. ஆனால் கரை சேர என்ன செய்யலை? முடியலை. ஏன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை கண்டு போட்டில் போகும்போது என்ன செய்வாங்க? 2 துடுப்பு வச்சு என்ன செய்வாங்க? கடந்துட்டே போவாங்க. ஆனால் ரொம்ப காற்று, அந்த துடுப்பு அவங்களுக்கு என்ன செய்யலை? பயன்படலை, பிரயோஜனப்படலை. அதை வலிச்சு பார்க்குறாங்க. எதிர என்ன செய்யலை? போகவே முடியல, கரை சேரவே முடியல. நடுக்கடலிலே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா இரவின் 4ஆம் ஜாமத்தில், அது அதிகாலை வேலை ஆயிருங்கிறாங்க. 3 மணி 5 மணிக்கிட்ட அப்போ வரைக்கும் அவங்களால எப்போ போனவங்க? சாயங்காலம் போனவங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த எதிர்காற்று இருந்ததுனால என்ன செய்யலை? அவங்களால போக முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் போக வேண்டிய தூரத்திற்கு, சென்றடைய வேண்டிய இடத்திற்கு அவர்களுக்கு போகத்தக்கதான இயலாமை என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. ஏன் அப்படி இயலாமை வந்து விட்டது என்று சொன்னால், எதிர்காற்றடித்து தண்டு வலிக்க முடியல. இதில் கவனிச்சு பாருங்க, சீடர்கள் இதிலே நிறைய மீனவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா போன்றவர்கள் எல்லாம் மீனவர்கள். இதிலே மெஜாரிட்டி 4 பேர் மீனவங்க. அவங்க கலிலேயா கடல்லையே மீன் பிடிச்சவங்க. அவங்களுக்கு தண்டு வலிக்கிறதோ, எப்படிப்பட்ட காற்றுனாலும் எப்படி நம்ம கடந்து அந்த எதிர்பகுதிக்கு, நிலப்பகுதிக்கு கரை சேர முடியும் என்ற எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். சிறு வயதிலிருந்தே பேதுருலாம் வயது முதிர்ந்தவன், ரொம்ப பழக்கப்பட்டவன். ஆனால் எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு என்ன செய்யலை? கை கொடுக்கல. முற்றிலும் ஒரு இயலாத நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இனி இந்த துடுப்பும் உதவி செய்யாது, போட்டும் உதவி செய்யாது. இன்னும் காற்று அதிகமாக அடிக்க நம்ம என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் வந்துடும், மூழ்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் பரத்திலிருந்து ஒரு உதவி வந்தாலொழி அவங்க என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கூட போகலையில், கரையில் தான் இருந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. பிரைஸ் காட், அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு இயலாத சூழ்நிலை இந்த சீடர்களுக்கு வந்த பொழுது தேவன் அதை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு, அடுத்த ஒரு போட்டை பிடிக்கணும். நைட் நேரம் என்ன செய்யாது, போட் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு படகை கண்டுபிடிச்சி கூட போய் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அந்த இயலாத சூழ்நிலை வரும்போது அவரே எழும்பி வேகமாக கடல் மேலே நடந்து என்ன செஞ்சிட்டாரு, அவங்ககிட்ட போயிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு இயலாத சூழ்நிலை வரும்போது மனிதர்கள், நல்லா கவனிங்க, மனிதர்களோ மற்ற நம்பிக்கைகளோ மற்ற காரியங்களோ சாக்கு போக்கு சொல்லும். என்ன சொல்லும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்லும். இதனால தான் இல்லை, இதுதான் காரணம், இல்லைனா செஞ்சிருப்பேன், இல்லை, எல்லாம் காரணம் சொல்லும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இயலாத சூழ்நிலை வரும்போது அவங்கள காப்பாற்ற போகிறதுக்கு எனக்கு போட் இல்லை, ராத்திரி ஆயிடுச்சு, நடு ராத்திரி ஆயிடுச்சு, எதுவுமே சொல்லலை. டக்கு டக்கு 4 ஸ்டெப்பு வச்சார். எங்கே போய் சேர்ந்துட்டாரு, படகு இருக்க இடத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. கரங்களே அசைத்து அல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு இயலாத சூழ்நிலை சீடர்களுக்கு வந்த பொழுது அவங்களால முயன்ற எல்லா முயற்சியும் செய்து பார்த்து விட்டார்கள். எப்படியெல்லாம் கடல்ல இருந்து இந்த எதிர்காற்றிற்கு நாம் தப்பிவித்து இந்த தடைகளை தாண்டி எப்படி கரை சேர முடியுமோ எல்லாவற்றையும் அவர்கள், மீனவர்கள், அந்த கடலிலே வாழ்ந்தவர்கள், அந்த கடலிலே சகலமும் தெரிந்தவர், எல்லாவற்றையும் முடிச்சுட்டாங்க. கடைசியில் அந்த சிம்சோன் படுத்து கிடந்த மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான், யோகான் சொல்லியிருப்பான், ஏய் வேகமா துண்டு போடுற, ஏய் வேகமா தண்டு போடு. உடனே பக்கத்தில் பேதுரு யாக்கோபு அவங்களாம் சொல்லி, நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், போக முடிய மாட்டேங்குது, திசையும் தெரியல. பொதுவாக காற்று என்ன செய்யுறாங்க, காற்றடிக்கிற பக்கமாக என்ன செஞ்சிருமா, படகை கொண்டுட்டு போயிரும் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சாயந்தரத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய முழு சரீர பலத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, உபயோகப்படுத்தி விட்டார்கள். 4ஆம் ஜாமத்தில் என்று சொல்லும்போது 1 ஜாமம் 2 ஜாமம் 3 விடிய போகிற நிலைமை வந்து விட்டது. அது வரைக்கும் சரீரத்தில் முயற்சி செய்து பலவீனப்பட்டு ஒவ்வொருத்தனா என்ன செஞ்சிருப்பான், படகுலே படுத்திருப்பான். போதும், படகு கரை சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி, அந்த இயலாத சூழ்நிலை, அவ்வளோதான் படுத்திருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் அதை எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார், பரலோகத்தின் தேவனானவர் கவனித்து கொண்டிருந்தார். உடனே அவர் கடலின் மீது இறங்கி வந்து அந்த காற்றையெல்லாம் அமர்த்தி அவர்கள் என்ன செய்தார்கள், கரை சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 53வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். தேவ ஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய தேவன், நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், என்னால் எவ்வளோ முயற்சியோ பண்ணி பார்த்துட்டேன், கடைசியில் தண்டு விழிச்சு ஒரு என்னமோ கொண்டு போயிருந்தாங்களான்னு தெரியலை, சாயந்தரமாக தான் போயிருக்கிறாங்க, ஒருவேளை இடையில பசிச்சிருக்கலாம், நைட் சாப்பிட்டாங்களான்னு தெரியலை, சில சமயம் ரொம்ப பலவீனமாக ஒரு டீ குடித்தா என்ன செய்யும், எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அந்த சூழ்நிலையை கண்டு அவரே கடந்து வந்தார். தெய்வ ஜனமே, உங்களுடைய இயலாத சூழ்நிலையிலே தேவன் பரலோகத்தின் தேவனானவர். ஆனால் ஏன் தேவன் கவனமாக இருந்தார் சொன்னால், அவர் சீடர்கள், அவருடைய சீடர்கள், யாருடைய சீடர்கள், அவருடைய சீடர்கள், தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட சீடர்கள், அவங்கள கப்பல் ஏற்றி விட்டவே. இப்போ நம்ம எல்லோரும் அப்படி தானே கவனமாக இருப்போம். நம்ம பிள்ளைகளே யாரையோ ஏற்றி விட்டோம்னா அவங்க போனாங்களா, போய் சேர்ந்தாங்களா, முந்திலாம் போய் சேர்ந்த பிறகு லெட்ரு போடுவாங்க, இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃபோன் போடுறாங்க. அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, கவனித்து கொண்டே இருக்கிறார். அவங்க எப்படி போய் கரை சேர்ந்தாங்க எல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, நம்மை அழைத்த தேவன், நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம், எல்லாத்தையும் யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த இயலாத சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார், வருவார். ஆனால் நீங்கள் யார் கூட இருக்கணும், தேவனோடு கூட இருந்தால் அவருடைய கண்காணிப்பு என்ன செய்யும், உங்கள் மேலே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் அவருடைய கண்காணிப்பு உங்கள் மேலே. என் பிள்ளைங்க கிளம்பி போனாங்களே, என்னாச்சுன்னு கர்த்தர் என்ன செய்தார், அது கண்டு செயல்பட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க என்ன செய்யார்கள். உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம், ஆகஸ்ட் 15 ஒரு அரை நாள் தேவனோடு இருக்குது. பக்கத்தில் பார்த்துட்டோங்க, எப்படி பிரசங்க பாயிண்ட்லாம் நுழைக்கிறது. வாங்க, தேவனோடு இருங்க. அப்படி தேவனோடு இருக்கும் பொழுது இயலாத சூழ்நிலை வரும்போது பரலோகம் கவனித்து ஆண்டவர் தேவன் அனுப்பி விடுவார்.
எனக்காக வந்த பிள்ளை, துன்பத்தில் எனக்காக நின்ற பிள்ளை, கஷ்டத்தில் எனக்காக நின்ற பிள்ளை, ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஆனால் உட்கார்ந்திருந்த பிள்ளை, எனக்காக ஒரு நாள் வேலையை தியாகம் பண்ண பிள்ளை, எனக்காக ஒரு நாள் ஒரு அரை பொழுதை எனக்காக, எண்டி தேசத்திற்காக, எண்டி ஜனைக்காக, நான் சம்பாதித்த என் சபைக்காக தியாகம் பண்ணின பிள்ளை என்று சொல்லி பரலோகம் கவனித்து இயலாத சூழ்நிலை வரும்பொழுது உங்களை என்ன செய்யும்? கர்த்தரையே அனுப்பி வைத்து அவர் செயல்படுவார். நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிப்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் காட். மிக முக்கியமான சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, இயலாமையிலே தேவன் செயல்படுவார். நாம் எத்தனையோ நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் நம்முடைய இயலாமையிலே நமக்காக செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சரீரம் சோர்ந்து போயும், பலன் அடைந்து மனமும் சோர்ந்துரும். எவ்வளோ நாள் பார்த்து 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 சரீரத்திலும் தெம்பில்லை, மனசிலும் தெம்பில்லை. பிரைஸ் காட். அப்படித்தான் சிம்சோன் கடந்து போனான். ஆனால் பிரைஸ் காட், கர்த்தர் சிம்சோனுக்காக இறங்கி வந்தார். அவன் கர்த்தருக்காக நின்றதை, கர்த்தருடைய தரிசனம் அவன் மேல் திட்டம் இருந்ததை, அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக செயல்பட்டதை பரலோகம் கவனித்திருந்தது. அவனுக்கு ஒரு இயலாத சூழ்நிலை வந்த பொழுது தேவன் இறங்கி வந்து பள்ளத்தை பிளக்க பண்ணினார். நதி ஓடி வந்தது. அவன் முற்றிலும் தாகம் தீர்த்து சத்துருக்கள் முன்பாக அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. பிரைஸ் காட். தேவ ஜனமே, உங்களுடைய சரீரமும் மனமும் பலவீனம் அடைந்து போகிறதோ, சூழ்நிலைகளை, எதிர்கால காரியங்களை நினைத்து ஒரு இயலாமைக்குள் இருக்கிறீர்களோ, உங்களுக்காக செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் பள்ளத்தை பிளக்க பண்ணுவார், உங்களுக்காக நதியை ஓடி வர பண்ணுவார், அவர் செயல்படுவார். பிரைஸ் காட். எதிர்பார்த்த நம்பிக்கை எல்லாம் முடியாத சூழ்நிலை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. சப்பானி சொன்ன கடைசி வார்த்தை இதுதான், ஒருவரும் இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்தார். பரத்தில் அவருக்கு திட்டம் இருந்தது. நான் போய் அந்த மனிதனை சந்தித்து அவனுக்கு சுகம் கொடுக்கணும். அவனுடைய இயலாமை, முற்றிலும் இயலாத படுக்கை நிலைமை, நாள் கர்த்தர் அவனுக்கு அதை மாற்றி போட்டார், செயல்பட்டார். பிரைஸ் காட். சீடர்களால் இயலாத ஒரு சூழ்நிலை வந்தது. அவர்களுக்கு அவர்கள் கற்றறிந்த அந்த எந்த படகு ஓட்டுகிற கலையும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. பலத்த எதிர்காற்று, சாயங்காலத்திலிருந்து நடுச்சாமம், 4ஆம் ஜாமம் வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதிர்பார்த்த நம்பிக்கை அவர்கள் சென்று அடையவில்லை, கரையை சேர முடியவில்லை. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். பிரைஸ் காட். பரலோக தேவன் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் இறங்கி வந்து காற்றையும் கடலையும் அமர்த்து அந்த படகிலே ஏறி கரை சேர்த்தார். தேவ ஜனமே, உங்களுடைய இயலாமையிலே செயல்படுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவரிடத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்களா சிம்சோனை போல? அவரிடத்திலே விசுவாசத்தோடு காத்திருப்பீர்களா சப்பானியை போல? பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சீடர்கள் போல அவரோடு கூட இருக்கிற ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கவனிப்பார். இயலாமையிலே கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுப்பார். இந்த நாளிலும் இயலாமையிலே செயல்படுகிற நமக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனை நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரண்டா, தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இயலாமையில் நீ செயல்படுகிற நல்ல தெய்வம். எங்களால் முடியாது, எங்களால் வாய்ப்பு இல்லை, எங்களால் ஒரு நாளும் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாத உண்மை. ஆனால் நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருந்து இதை செயல்படும் பொழுது அது மகிமையாக இருக்கும் என்று சொல்லி, வெற்றியாய் நடக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை கொடுக்கிறவ, நடக்க பண்ணுகிறவ,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், தாகங்களை தீர்க்கிற நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட காரியங்களை உடைய மகள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இயலாமையில் ஆண்டவர் நிச்சயமாக நீ செயல்பட போகிறீர். கிரகிக்க முடியாத அற்புதங்களை இந்த வாரத்தில் நீ செய்ய போறதுக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நல்ல கர்த்தர் நீ ஒருவர் அல்லவா? நீர் அப்படி நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. கலந்து கொண்ட எல்லா ஆண் மக்களையும், எல்லா பெண் மக்களும், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிள்ளைடைய பிரயாண சமாதானமாக இருக்கட்டும். வருகிற வாரத்தில் ஏராளமான சாட்சிகள் சொல்லத்தக்க அளவுக்கு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தினை வழங்க பண்ணும். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். வருகிற வாரங்கள் இருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இருக்கிற ஆண்டவர் நல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸாய் பிரித்து ஆண்டவர் துதிக்கிற ஜெபிக்கிற அந்த நல்ல திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். அதை ஒழுங்கு பண்ணி கொடுத்த தேவனுக்காக ஸ்தோத்திரம். நடைமுறைப்படுத்த சபை மக்கள் எல்லாரும் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்த 20 விஷயம் பிரயாண சமாதானமாக இருக்கட்டும். உங்கள் ஆளுகை தொடர்ந்து கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு வல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்ம எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய இயலாமையில் கர்த்தர் உங்களுக்கு செயல்படுவார் சொல்லுங்க.